ஓகே. அடுத்து இந்த இந்த ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இதில் மோஸ்ட்லி இந்த கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சொல்லித்தரேன். கீழோடதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுக்கு இந்த ஃபார்முலா மெமரைஸ் பண்ணோம், அவ்வளோதான். இந்த சாப்டர்லே 16 மார்க்குக்கு இந்த ஃபார்முலா மெமரைஸ், இதில் ரெண்டு ஃபார்முலா இருக்கும். இது ஒரு ஃபார்முலா, இன்னொன்று லீனியர் ரெக்ரெஷன் ஆன் கோஎஃபிஷியன்ட் சொல்லி ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா இது பி ஆஃப் எக்ஸ் ஒய்க்கு மெமரைஸ் பண்ணிட்டோம்னா ஒய்எக்ஸ்க்கு நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கிறோம். நியூமரேட்டர் ரெண்டுக்கும் சேமாக தான் இருக்கும். டினாமினேட்டர் மட்டும் இங்கே எக்ஸ் இருந்தால் இங்கே ஒய்யில் போடணும், இங்கே ஒய் இருந்தால் இங்கே எக்ஸில் போடணும். ஸோ அவ்வளோதான். அடுத்து இந்த ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பாரு பி ஆஃப் எக்ஸ் ஒய் ப்ராக்கெட்டில் ஒய் மைனஸ் ஒய் பாரு. அதான் நம்ம இப்போ எம்எக்ஸ் ப்ளஸ் சி போடுவோம்னா அதே மாதிரி தான். ஓகே ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இப்போது கொஸ்டினில் ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லி தந்துடுறேன். கொஸ்டினில் வந்து கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் மட்டும் கேட்டாங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம், எந்த மெத்தட்னாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும் கால்குலேஷன் பார்ட்னா. அதே இது வந்து கம்ப்யூட் த ரெக்ரெஷன் ஆஃப் லைன் ஆன் எக்ஸ் அண்ட் ஒய், அப்படி ஏதாவது லீனியர் ரெக்ரெஷன் கண்டுபிடிக்க சொல்லி இல்லை லீனியர் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன்ஸ் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா செகண்ட் மெத்தட் நான் சொன்னேன்ல, அந்த பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அந்த ஃபார்முலா கண்டுபிடிக்கணும், அந்த ஃபார்முலா படி பண்ணணும். எதுனாலும் சரி, இப்போ ஃபஸ்ட்டு டேப்லெட் ஃபில் பண்ணுவோம். இந்த எக்ஸை வந்து இங்கே எழுதியிருக்கோம், அடுத்து இந்த ஒய்யை வந்து இங்கே எழுதியிருக்கோம். எப்பயுமே எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் போடணும், ஒய் ஸ்கொயர் டேர்ம் போடணும், எக்ஸ் ஒய் டேர்ம் போடணும், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சமேஷன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதை ஆட் பண்ணி இங்கே எடுத்து வச்சுக்கணும், 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 இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுக்கணும். இங்கே வந்து எண்ணு வந்து 10. எப்படி 10னா நம்பர் ஆஃப் இதில் நம்பர் ஆஃப் காலம்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ அதனால் 10. இப்போது இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வந்து கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் கிடச்சிரும். இதுதான் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட். ஓகே, நம்ம என்ன ஆல்ரெடி பார்த்துட்டோம், 10. சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் இந்த இருக்குது, இங்கே இருக்குது. சமேஷன் டேர்மில் இந்த இருக்குது எக்ஸ் ஒய் 415. அடுத்து சமேஷன் ஆஃப் எக்ஸ் சமேஷன் ஆஃப் ஒய் இந்த இருக்குது 45 76 போட்டோமா. அடுத்து n சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், அப்போது சமேஷன் ஆஃப் இந்த இருக்குது சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இந்த இருக்குது n 10 259 மைனஸு சமேஷன் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இந்த இருக்குது சமேஷன் ஆஃப் எக்ஸ் அதுக்கு ஸ்கொயர் பண்ணிட்டு அதேமாரி தான் இதையும் ஃபில் பண்ணுவோம். ஃபில் பண்ணால் அதுதான் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து இது அதே ப்ராப்ளம் தான் இருக்கும். அடுத்து இந்த ப்ராப்ளம் வந்துடலாம். கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட்டு ஓகே, இங்கே வந்து கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கிவனை எடுத்து எழுதிக்கிற அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கீழே போட்டுக்கிற. அதே மாதிரி ஒய்யை எடுத்து எழுதிக்கிற, ஆட் பண்ணி கீழே போட்டு எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கிற, ஒய் ஸ்கொயர் எழுதிக்கிற, எக்ஸ் ஒய் எழுதிக்கிற, அவ்வளோதான் முடிஞ்சு.
அடுத்து கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா வந்து என்னன்ட்டு இது எல்லாத்தையும் நீ ஃபில் பண்ணி முடிச்சிடுற. அப்போது ஆர் கிடச்சிரும். ஆனால் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஓகே கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் இருக்காங்க. ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் பி ஆஃப் எக்ஸ் ஒய், அதுக்குரிய ஃபார்முலா இது படிக்கணும்னு சொன்னேன்ல. அவ்வளோதான், இதை படித்து இது எழுதலாம். இதில் எக்ஸ் பார் ஒய் பார்னா என்னன்னா, எக்ஸ் பார்னா வேற ஒன்றும் இல்லை, ஆவரேஜ் தான். இப்போ இது வந்து நம்ம சமேஷன் பண்ணி வச்சுருக்கோமா, இது எத்தனை இருக்குன்னு, இப்போ ஒரு 10 இருக்குன்னு வச்சுக்கலாம், டிவைட் பை 10 போட்டோம்னா எக்ஸ் பார் கிடச்சிரும். அவ்வளோதான். ஒய் பாரும் அதே மாதிரி தான் சமேஷன், இது எல்லாத்தையும் போட்டுடலாம். அதே மாதிரி பி ஒய் எக்ஸ்க்கும் போட்டுடலாம். இப்போது நம்ம இந்த இது கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சோம்ல, அதை இது வச்சு இந்த 2 டேர்ம் வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். ஆர் ஈக்குவல் இந்த 2 டேர்ம் மல்டிப்ளை பண்ணி ரூட்ல போட்டோம்னா வந்துடும். அது அடுத்த இதுல இருந்து இருக்கும் ஃபார்ம்ல இருந்து. ஸோ அதுவும் ஒரு ஃபார்முலா தான், அப்படி நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து அந்த ஈக்குவேஷனுக்கு வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பாரு பி ஆஃப் எக்ஸ் ஒய் ப்ராக்கெட் ஒய் மைனஸ் ஒய் பாரு. ஸோ இதுதான். இதில் எல்லா இடத்துலையும் எக்ஸ் இருக்காது, ஒய் இருக்காது. எக்ஸ் பார் சப்ஸ்டியூட் பண்ணும், ஒய் பார் சப்ஸ்டியூட் பண்ணும், பி ஆஃப் எக்ஸ் ஒய் சப்ஸ்டியூட் பண்ணும். நம்ம இதுக்கு இப்போ வந்து ஃபார் எக்ஸ் ஆன் ஒய்யா, எக்ஸ் ஆன் ஒய்னா அப்போது எக்ஸை வச்சுட்டு ஒய்க்கு ரீஅரேஞ்ச் பண்ணணும், அவ்வளோதான். அதே ஒய் ஆன் எக்ஸுக்கு வந்து பி ஒய் எக்ஸ் வைக்கணும். அதே இது எக்ஸ் ஆன் ஒய்க்கு வந்து பி எக்ஸ் ஒய் வைக்கணும். இதை பார்த்துக்கோ, அவ்வளோதான். அடுத்து இது அதே தான், ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம முதல் பி எக்ஸ் ஒய் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆர், அதுக்கு அந்த பெரிய ஃபார்முலா அந்த இருக்குல்ல நம்ம படித்தோம், இந்த ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா டேரெக்டாக பி எக்ஸ் ஒய்யும் பி ஒய் எக்ஸையும் கண்டுபிடிச்சு அதை ரூட்டில் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம். அதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். பி எக்ஸ் ஒய் பி ஒய் எக்ஸ் இது ரெண்டையும் கண்டுபிடிச்சி மல்டிப்ளை பண்ணி போட்டேன் ரூட்டில், ஆன்சர் வந்துச்சு. அவ்வளோதான். ஓகே.